ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ காமக்ரோதங்களை தள்ளுங்கோ, ஹரிநாமத்தை மனதினில் சொல்லுங்கோ. காமக்ரோதங்களை தள்ளுங்கோ, ஹரிநாமத்தை மனதினில் சொல்லுங்கோ. சேமத்தை பெற்றிட ஏழுமலை நோக்கி, ஜேமத்தை பெற்றிட ஏழுமலை நோக்கி, பிரேமத்துடன் நீங்கள் செல்லுங்கோ. அந்த சீனிவாசனிடம் சொல்லுங்கோ. பிரேமத்துடன் நீங்கள் செல்லுங்கோ. அந்த ஸ்ரீனிவாசனிடம் சொல்லுங்கோ. கோவிந்த கோவிந்த வெங்கடரமணா கோபால கிருஷ்ணா கோவிந்த கோபால கிருஷ்ணா கோவிந்த. ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ராமாயணம் 25வது நாள். பரதன் அயோத்திக்கு திரும்பி சென்ற பின்னாடி, இந்த சித்திரக்கூடத்தில் நாம் இருந்தால் இனி நமக்கு தொல்லை ஏற்படும், அடிக்கடி மக்கள் வருவார்கள் என்று தெரிந்து கொண்டு நாம் காட்டுக்குள் உள்ளே சென்று விடலாம் என்று ராமன், லட்சுமணன், சீதா காட்டுக்குள் நடந்து சென்றார்கள். அப்படி நடந்து செல்லும்போது திடீரென்று ஒரு பெரிய உருவம், மிகப்பெரிய உருவம் ஒன்று வந்து முன்னாடி நின்றது. டாய் மனிதர்களா, நீங்கள் யார்? இந்த காட்டுக்குள் எதற்கு வந்தீர்கள்? நான் விராதன் அரக்கன், இதோ பார், என்னை பார் அப்படின்னு சொல்லி உருவம் நின்றது. அந்த உருவத்தை பார்த்தா மிகப்பெரிய உருவம், ஒரு பனைமர தொயறு நின்னது. அகலம் மிக, அது கட்டுக்கடங்காத, மனிதனால் கட்டிப்பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உருவம். கையில் பெரிய சூலாயுதம் வைத்திருந்தது. அந்த சூலாயுதத்தில் துடிக்க துடிக்க ஒரு 4-5 சிங்கத்தை குத்தி இருந்தது. ஒரு யானையினுடைய தலையை குத்தி அப்படி தோளில் வச்சுக்கிட்டு நின்றுது அந்த உருவம். மிகப்பெரிய உருவம். சிங்கம் உயிர் கூட விடலை, அது அப்படியே என்ன துடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட சிங்கத்தையே பிடிச்சு குத்தி தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு வந்திருந்த ஒரு மிகப்பெரிய உருவம். நான் விராதன், இது என்னுடைய ராஜ்யம். இந்த காட்டுக்குள் யாரும் வரக்கூடாது, ஆனாலும் வந்திருக்கிறீர்கள். பார்ப்பதற்கு சந்நியாசி போல் வேஷமிட்டிருக்கிறீர்கள், மரபுரி தரித்திருக்கிறீர்கள், இது ருத்ராஜம் போட்டிருக்கிறீர்கள், காவி நிறமாக இருக்கிறது. ஆனால் கையில் வில்லு அம்பு வாளுவோடு இருக்கிறீர்கள், அரசனை போல். பக்கத்தில் அழகான பெண்ணை கூட்டி வந்திருக்கிறீர்கள். ஏண்டா போலி வேஷம் போட்டு இந்த உலகத்தை ஏமாற்ற பார்க்கிறாயா? உனக்கு எதுக்குடா இந்த பெண்ணுன்னு சொல்லி சீதையை தூக்கி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டான். அந்த உள்ளங்கையில் இருந்துக்கிட்டு சீதை துடிக்கிறா, ஐயோ என்னை காப்பாற்றுங்களேன்னு துடிக்கிறா. ராமர் 2 பேரும் ராம லட்சுமணன் 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல், அப்போது ராமர் சொல்கிறாரு, டே லட்சுமணா, பார்த்தையா சீதையை பிடிச்சி வச்சுக்கிட்டானே, இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும்னு தான் பாவி கைகை இங்கே அனுப்புனாலோ நம்மளை. ஐயோ இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனிதனை போல புலம்பினார் ராமர். அப்போ லட்சுமணன், அண்ணா ராமண்ணா, நீ இந்திரனை போல் பலம் கொண்டவன், இந்த உலகமே எதிர்த்தாலும் நீ ஒரு ஆள் சமாளிக்க முடியும். அப்படிப்பட்ட நீ எதற்கு புலம்புகிறாய்? நான் பக்கத்தில் இருக்கிறேன், உங்களிடம் வாள் இருக்கிறது, அம்பு இருக்கிறது, எதற்காக பயப்படுகிறீர்கள்? எடுங்கள் அம்பை, இவனை பார்த்து விடலாம் என்று லட்சுமணன் அப்படியே கர்ஜித்தான். லட்சுமணன், அண்ணா, நான் அயோத்தியில் வந்து கர்ஜித்தேன், பொங்கி எழுந்தேன். அப்போதெல்லாம் நீங்கள் பேசி என்னை தடுத்து விட்டீர்கள். இப்போது என் கோபத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு, இதோ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் சொல்லி அம்பை எடுத்து விட்டான். ஆனால் அம்பை எடுத்து சத்துன்னு விடுறான்.
ராமனும் பார்த்துட்டு அம்பு எடுத்து விடுறாங்க. அப்படியே மலை போல் போய் 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 அவன் உடம்பு முழுக்க ஏறுது. அவன் சிரிக்கிறான். மனிதர்களே, என்னை இந்த அம்பால் கொன்னிடலாம் என்று நினைக்கிறீர்களா? இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி உடம்பு ஒரு ஆட்டுறான். அம்புகள்லாம் பொழுவுன்னு கீழே விழுகுது. அவன் உடம்புல ஒரு காயத்தை காணான். பைத்தியக்காரர்களே, நல்ல வேளை, இந்த பொண்ணை விட்டு விட்டு ஓடிவிடுங்கள். இவள் பார்க்கறக்கு அழகாக இருக்கிறாள், நான் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன். உயிர் தப்பிக்க வேண்டுமென்றால் ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் நான் உங்கள் 2 பேர்த்தையும் பிடித்து சாப்பிட்டு விடுவேன், நின்று பசியாற்றி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அந்த விராதன்கிற அரக்கன். அண்ணா, இவன் அம்பாள் இவனை ஒன்றும் செய்ய முடியாது, இவன் கரங்களை வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவன் 2 பேரும் வாள் எடுத்து கரங்களை வெட்டலான்னு பார்த்தா கரை 2 மேலே இருக்குது. அவங்க கை எட்டலை, காலை வெட்டுனாங்க 2 பேரும். அப்போது அவன் சீதையை விட்டுட்டு 2 பேர்த்தையும் 2 கையில் 2 தூக்கி அப்படியே நிறுத்திக்கிட்டான், தூக்கி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டான். அப்போ சீதைக்கு ஐயோ நம் கணவனை காணவில்லையே, நம்ம அனாதை ஆகிவிட்டுமேன்னு அவங்க கதறாங்க. சீதை பயப்படாத, இவனை கொன்னிடுவோம், பயப்படாதேன்னு இவன் 2 பேர் உள்ளங்கையில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது அண்ணா, இவன் கரத்தை வெட்டுவோம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வாள் எடுத்து 2 பேர் 2 கையை வெட்டினாங்க. கையை வெட்டினுடன் அவன் கீழே விழுந்தான். கை இல்லையே, அதனால் அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தவனை ஆயுதத்தை எடுத்து வெட்டினாங்க. ஆனாலும் அந்த ஆயுதத்தை வெட்டினா அடுத்த நிமிஷம் அது ஒன்றும் என்ன சொல்கிறது, அவனை ஒன்றும் பண்ண முடியல. உடம்பை கிழிச்சா உடனே மறுபடியும் அது அந்த கிழிப்பு உடனே ஒட்டிக்குது. இவன் கையை வெட்டி எரிஞ்சது தூர போட்டதுனால கை இல்லை, மற்றபடி அந்த உடம்பு அப்படியே மீண்டும் கர்ச்சிக்கிறான், காலை தூக்கிட்டு முதிக்க வர்றான். அப்போ அவன் என்ன பண்ணாங்க, பெரிய கல் எடுத்து அவன் காலில் போட்டாங்க, ஆளை கீழே காட்டினாங்க. இவனை ஆயுதத்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி வரம் வாங்கியிருப்பான் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மேலேறி அவன் தலையை குறவழி மேலே காலை வச்சு அவன் தலையை நசுக்கினாங்க, அமுத்தினாங்க. அவன் கழுத்தில் ராமருடைய கால் பட்டவுடன், ராமா, நான் உன்னை புரிந்து கொண்டேன், நான் பிறவியில் அரக்கன் அல்ல, நான் ஒரு கந்தர்வன், எனக்கிட்ட சாபத்தினால் நான் இப்போது அரக்கனாக இந்த காட்டுக்குள் அலைந்து கொண்டிருக்கிறேன். நீ வந்துதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். அந்த மோட்சம் இப்போ நான் உணர்ந்து விட்டேன். என்னை நீங்கள் ஆயுதத்தால் கொல்ல முடியாது, உங்களால் என்னை கொல்ல முடியாது. என்னை கொல்றதுக்கு ஒரே வழி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு குழியை வெட்டி என்னை உள்ள உயிரோடு போட்டு மண்ணை போட்டு மூடிவிடுங்கள், அப்போதுதான் நான் சாகுவேன், எனக்கு மோட்சம் கிடைக்கும் ராமா என்று அவன் அந்த அரக்கன் வேண்டினான். அதுக்கு பின்னாடி 2 பேரும் பெரிய ஒரு குழியை வெட்டி கஷ்டப்பட்டு இழுத்து உருட்டி கொண்டு அந்த குழிக்குள்ளே தள்ளி மண்ணை போட்டு மூடினார்கள். அவன் அந்த விராதன் நன்றி ராமா நன்றி ராமானா அப்படியே அந்த மூடிட்டு அப்புறம் சீதை பக்கம் வந்தார்கள், களைத்து போய் வந்தார்கள். சீதா, பார்த்தியா, இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று தான் நம்மளை இங்கே அனுப்பியிருக்கார் கையகி அப்படின்னு சொன்ன உடனே, ஆனாலும் அண்ணா, இந்த விராதனுக்கு நீங்கள் மோட்சம் தந்திருக்கிறீர்கள், அவனை கொல்லவில்லை, அவனுடைய சாபத்தை தீர்த்திருக்கிறீர்கள், அதுக்காகவே நாம் இங்கே வந்திருக்கிறோம், வாருங்கள் போகலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மெல்ல நடக்கானாங்க. பக்கத்தில் அந்த இடத்துல ரிஷிகள்லாம் ஓடி வந்தாங்க. நீ விராதனை கொன்று விட்டாய் என்று கேள்விப்பட்டோம் ராமா, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். இங்கே பார், எங்களுடைய பிண மூட்டைகளை எத்தனை பேர்த்தை இவன் கொன்று இருக்கிறான் பாருன்னு போது அந்த இடத்துல சாம்பலாக இருந்தது. சாம்பல் அத்தனையுமே ரிஷி முனிவர்களுடைய சாம்பல். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவனை கொன்று எங்களை காப்பாற்றினாய் ராமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்போது சரமங்க முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு போங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க வழிகாட்டுவாங்கன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. இந்த ஆசிரமத்தை நோக்கி நடக்கிறாங்க. சரபங்க மகரிஷியுடைய ஆசிரமம். அந்த சரபங்க மகரிஷி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை குதிரை பூட்டிய தேர் நிற்கிறது. அங்கே தேவலோகத்திலிருந்து வந்தவனை போல ஒருத்தன் நின்று சரபங்க முனிவரிடம் பேசி கொண்டிருக்கிறான். அவன் தேவேந்திரன். தேவேந்திரன்
தேரை நிறுத்திவிட்டு சரபங்க முனிவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறான். அப்போது ராமர் லட்சுமணன் அங்கே வருவதை பார்த்து அவன் அதை அப்படியே தேரில் ஏறி நான் வெளியே இவர்களை பார்க்காமல் இவர்களுக்கு தெரியாமல் அவன் அப்படியே சென்று விட்டான். அப்போ புரிஞ்சுக்கலாம், நம்ம வர்றது யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தேரை எடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்போ சரபங்க முனிவர் ராமரை வரவேற்கிறார். வா ராமா வா, இந்த நாட்டுக்கு மட்டும் நீ அரசன் இல்லை, இந்த காட்டுக்கும் நீ அரசன்தான். எங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பெரிய அரக்கனை கொன்று எங்களையெல்லாம் காப்பாற்றினாய். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் மோட்சமடைய வேண்டும் என்றால் நீ வர வேண்டும். உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் ராமா, காத்து கொண்டிருந்தேன். இந்த வழியாக போனால் இன்னொரு ஆசிரமம் தென்படும். அந்த ஆசிரமத்தில் மிகப்பெரிய ரிஷியான ஒருவர் இருப்பார். அவரை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வார். இந்த எல்லையில் மந்தாகினி நதி எப்படி இருந்ததோ அதே போல் பம்பை நதி இந்த இடத்தில் ஓடுகிறது. அந்த நதிக்கு பக்கத்தில் அந்த ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்துக்கு போங்கள். நான் என்னுடைய ஜென்மம் முடிந்தது, நான் போய் வருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தீயை மூட்டினார். அந்த தீக்குள் சரபங்க முனிவர் உள்ளே போனார். அவர் உடல் எரிந்தது. அந்த தீயிலிருந்து ஒரு தெய்வீகமான உடல் அப்படியே மேலே வானத்தை நோக்கி போனது. இந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு சீதையும் லட்சுமணனும் ஆச்சரியப்பட்டார்கள். ராமன், இதெல்லாம் நடக்கட்டும் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஆசிரமம், பம்பை நதியோரம் இருக்கும் ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள். மற்றதை நாளை பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.